ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சி டிரைவ். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ புதுசாக கார் எடுக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கார் எடுக்கும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதலாவதாக பார்த்தா என்ன அப்படின்னா, காருடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், ஆன் ரோட் ப்ரைஸ், அதாவது இந்த ரெண்டுத்துக்குரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுங்கிறது டீலர் டைரெக்டாக மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து அவங்க வாங்கக்கூடிய அந்த ப்ரைஸு. அவங்களுக்கு இந்த எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வெஹிக்கிள் வருது அப்படிங்கும்போது அந்த எக்ஸைஸ் டியூட்டி அது எல்லாமே கட்டி வரக்கூடிய அந்த அமௌண்ட் அவங்க ஷோரூமுக்கு கார் இறங்கும்போது அவங்க அந்த ப்ரைஸ் வைக்கிறாங்கல்ல, அதுதான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுங்கிறது சொல்லுவாங்க. அதே இது ஆன் ரோடு ப்ரைஸுங்கிறது அது கூட இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸு, அதாவது கஸ்டமர் கையில் டெலிவரி பண்ணும்போது இருக்கக்கூடிய ப்ரைஸ், அதாவது இந்த வெஹிக்கிள் ரோடுக்கு வரும்போது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் ஆன் ரோடு ப்ரைஸ். சரிங்களா? இந்த ஆன் ரோடு ப்ரைஸு, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு, இந்த ரெண்டுமே ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஏற்றாப்புல வேரி ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு நியர்பை ஒரு 2 டீலர் இருக்காங்க. அப்போ நீங்கள் கம்பேரிட்டிவாக கொட்டேஷனை வாங்கி நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள், என்ன டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு இதில் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான விஷயம், கார் வாங்குறது உங்களோட லைஃப் டைமில் ரெண்டாவதாக நீங்கள் மிகப்பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்க போகிற ஒரு விஷயம். சரிங்களா? அதாவது முதல்ல எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், புதுசாக வீடு கட்டுறதோ இல்லை வீடு வாங்குறதோ, அது முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தொகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட லைஃப் டைமில். ரெண்டாவது இந்த மாதிரி கார் ஒரு அசெட் தான், அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கணும். சும்மா ஏதோ 4-5 பேர்கிட்ட விசாரித்தேன் வாங்கினேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அதை ரொம்ப மைன்யூட்டாக, ரொம்ப கிளாரிட்டியோட வாங்குங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? அதான் மொதல் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் பாருங்கள், தப்பே கிடையாது. எதில் கம்மியாக இருக்கோ அது ஒரு வகையில் உங்களுக்கு மணியை சேவ் பண்ணுறதுக்கு உதவும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது விஷயம் வாரண்டிங்க. காரோட வாரண்ட்டி எவ்வளோ நாள் கவர் ஆகுதுங்கிறத பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போது மாருதி சுசுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 40,000 45,000 கிலோமீட்டர்ஸோ தான் கவரேஜ் ஆகும் வாரண்டியில். அடிஷ்னல் வாரண்டிக்கு நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது ஃபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 lakh கிலோமீட்டர் வரை கவர் ஆகும். அதே இது வாக்ஸ்வேகன் 4 lakh கிலோமீட்டர் நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்றாப்புல வாரண்ட்டி டிஃபர் ஆகும். ஸோ அந்த வாரண்ட்டி தெளிவாக நீங்கள் பாருங்கள். சப்போஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க நீங்கள் கார் வாங்கும்போது. இந்த வாரண்டியில் நான் எதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கேளுங்க அந்த டீலர்கிட்ட. நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கேட்குறதுல தப்பே கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த வாரண்டியில் இது கிளைம் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக கேட்டு இது முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் வாரண்ட்டி. மூணாவது விஷயம் காருடைய கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் கார் டெலிவரி வந்துருச்சு, பேமெண்ட் எல்லாமே முடிஞ்சு கார் டெலிவரிக்கு வந்துருச்சு. ஸோ அப் அண்ட் டவுன், டாப் டு பாட்டம் நீங்கள் காரை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். காரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மைன்யூட் ஸ்க்ராட்ச் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா டீலர் என்ன மைண்ட் செட்டில் இருப்பான்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, பேமெண்ட்லாம் ஆகிடுச்சு, இன்னைக்கு கஸ்டமர் கையில் எப்படியா இந்த வெஹிக்கிளை தள்ளி விட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ நம்மளும் கார் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் டக்குன்னு அவங்க கொடுக்குற வெஹிக்கிளை உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நீங்கள் இருக்காதீங்க. கண்டிப்பாக காரை சுற்றியும் நீங்கள் பாருங்கள், கார் நல்லா க்ளீனாக இருக்குதா, எந்த வித ஸ்க்ராச்சஸோ எந்த டேமேஜோ இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வெஹிக்கிளில் இப்போ பெரிய ட்ரக்கு, ட்ராம் அந்த மாதிரி இதில் காரை வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த டியூரிங் டிரான்சிட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கார் கொண்டு வரும்போது ஏதாவது ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி
நீங்கள் கவனத்தோடு அதை வந்து பாருங்கள். ஸோ கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ணுறது அது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்கும்போது வெஹிக்கிள் வந்து பெட்டரான கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. இது வந்து 3வது விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், 4வது விஷயம் வந்து நீங்கள் வாங்குகிற வெஹிக்கிள், நீங்கள் வாங்குகிற கார் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து செட் ஆகுமாங்கிறத பாருங்கள். ஏன்னா இப்போது மார்க்கெட்டில் ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது. எஸ்யூவி இருக்குது, எஸ்யூவி, எம்யூவி, நார்மல் செடான், ஹேட்ச்பேக்கு, இப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்குகிற கார் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அது செட் ஆகுமாங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சிட்டியில் ஒரு கன்ஜஸ்டடான ஏரியாவில் இருக்கலாம். ஸோ பார்க்கிங் விட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு காரை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கிங்க்கு வேறு ஏதோ வீட்டை விட்டு வெளியில் ஒரு ரோட்டில் போய் நீங்கள் வண்டியை நிப்பாட்டுற மாதிரி அந்த மாதிரி நிலைமை ஏற்படக்கூடாது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு எஸ்யூவியை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப அதாவது ஒரு டெசர்ட்டான ஏரியா, மேடு பள்ளமான இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து இந்த எஸ்யூவி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லது உங்களுடைய ஒரு கெத்தை காமிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு எஸ்யூவி டைப் வெஹிக்கிள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் வாங்கலாம். ஆனால் அதை தவிர வேறு அதோட யூசேஜுக்கு மாறாக ரெகுலர் யூசேஜுக்கு தான் நீங்கள் வாங்குறீங்க, அதோட பர்பஸு சால்வ் ஆகலை அப்படிங்கும்போது அந்த எஸ்யூவி வெஹிக்கிள் வந்து அவசியங்கிறது இல்லை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதோடைய காஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போது காரில் வந்து 7 சீட்டர் 8 சீட்டர்லாம் இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் வந்து கம்மியான நபர் தான் இருக்கீங்க, 4 பேர் தான் இருக்கீங்க. எப்போவுமே நீங்கள் வந்து எங்கே ட்ராவல் பண்ணாலுமே 4 பேர் தான் போகிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த 8 சீட்டர் வந்து தேவைப்படாது. ஸோ அதில் நீங்கள் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அதான் காருடைய என்ன டைப் ஆஃப் காருங்கிறது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து 4வது விஷயங்க. ஃப்ரெண்ட்ஸ், 5வதாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து ஹார்ஸ் பவர், டார்க்கு. இந்த 2 விஷயத்தையும் வந்து நிறைய பேர் கார் வாங்கும்போது பார்க்குறது கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஹார்ஸ் பவரு அப்படிங்கிறது என்ன, டார்க் அப்படிங்கிறது என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டார்க்குங்கிறது வந்து உங்களுக்கு இனிஷியலாக காரோடைய ஆக்சலரேஷன்னா இப்போது நீங்கள் ஒரு காரை நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்க, அந்த ஆக்சலரேஷன் சடன் பிக்கப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதை கொடுக்குறது தான் அந்த டார்க்கு. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணும்போது டாப் கியரில் வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஏற்ற அந்த புல்லிங் பவர் வந்து கொடுக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சடனாக கியரை குறைப்பீங்க. இப்போது 5th கியரில் போய்ட்டுருக்க வண்டி சடனாக ஒரு வெஹிக்கிளை வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏத்தாப்பில் ஏதாவது வண்டி வருது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கியரை வந்து கம்மி பண்ணி நீங்கள் ஓவர்டேக் பண்ணுவீங்க. கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும், இன்னும் கூட கொஞ்சம் வண்டி வந்து ரேஸ் ஆகி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை கொடுக்குறது அந்த டார்க்கு, அந்த புல்லிங் பவர், அதுதான் அந்த டார்க்கு. ஹார்ஸ் பவருங்கிறது வந்து உங்களோட ஆக்சலரேஷன், அந்த ஸ்பீடு வந்து கண்டினியூட்டி, எவ்வளோ தூரத்துக்கு அந்த டாப் ஸ்பீடை வந்து நல்ல ஹை ஸ்பீடில் நீங்கள் போகிறீங்கள அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் அந்த ஹார்ஸ் பவர். சரிங்களா? இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் நோட் பண்ணுங்கள் கார் வாங்கும்போது. அதாவது நார்மலாக பார்க்கும்போது டீசல் காருக்கு வந்து இந்த டார்க்கு, ஹார்ஸ் பவர் வந்து கூடுதலாக இருக்கும். பெட்ரோல் காருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெட்ரோல் கார் பொறுத்த வரைக்கும் அதோடைய ஸ்பீடு, டாப் ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அதோடைய டார்க், ஆக்சலரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். இது டீசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சடனாக பிக்கப் இருக்கும். அதாவது ஹெவி லோடை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு டீசல் வண்டி வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதான் நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா லோடு வண்டி, பெரிய பெரிய வெஹிக்கிள், லாரி, அந்த மாதிரி எல்லாமே டீசலில் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த ஹார்ஸ் பவர், டார்க் வந்து டீசல் கார்ஸுக்கு வந்து கூடுதலாக இருக்கும். சரிங்களா? இது வந்து நான் ரொம்ப குழப்பறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா சப்போஸ் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க, நீங்கள் வாங்க போகிற கார் வந்து அதுக்கு சூட் ஆகுமா, ஃபுல் லோடாக கார் போகும்போது வந்து அது புல்லிங் பவர் வந்து அதுக்கு இருக்குமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது அந்த டார்க்கு, ஹார்ஸ் பவர் தாங்க. ஸோ அந்த இதையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.
மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்.